பங்குச்சந்தைனா என்ன? அதில எப்படி முதலீடு பண்ணலாம்னு பார்க்கலாம். ஷேர் மார்க்கெட் அல்லது ஸ்டாக் மார்க்கெட் அல்லது பங்குச்சந்தை எல்லாமே ஒண்ணு தான். காய்கறில வாங்கி விக்கிற காய்கறி மார்க்கெட் மாதிரி கம்பெனிகளோட ஷேர வாங்கி விக்கிற இடம் தான் ஷேர் மார்க்கெட். ஐபிஓனா என்னன்னு பார்க்கலாம். கம்பெனிகள் விரிவாக்கம், ஆராய்ச்சி இது போன்ற தேவைகளுக்கு பணம் தேவைப்படும்போது கம்பெனிகளோட ஓனர்ஷிப்ப பொதுமக்களுக்கு குடுப்பாங்க. இதத்தான் ஐபிஓ இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்ன்னு சொல்றாங்க. ஷேர் மார்க்கெட்ல லிஸ்டான கம்பெனிகளோட பங்குகள வாங்குறவங்களும் அந்த கம்பெனியோட பங்குதாரர் தான். கம்பெனிக்கு கிடைக்கும் லாபத்துல அவங்களுக்கும் பங்கு உண்டு. பங்குகள வாங்குவது, விற்பது எப்படின்னு பார்க்கலாம். ஷேர் மார்க்கெட்ல லிஸ்டான கம்பெனியோட பங்குகள ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலமா வாங்கலாம், விக்கலாம். இந்தியாவுல 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. ஒண்ணு என்எஸ்சி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அடுத்தது பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். நம்ம ஒரு ஸ்டாக் புரோக்கர் மூலமா ஷேர வாங்கி விக்கலாம். ஜெரோதா, அலைஸ் ப்ளூ இது மாதிரி நிறைய ஸ்டாக் புரோக்கர் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேடிங் பண்ணலாம். அக்கவுண்ட் ஓப்பன் பண்ண உதவி தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. பங்கு விலை எப்படி ஏறுது இறங்குதுன்னு பார்க்கலாம். கம்பெனியோட ஷேர் விலை கம்பெனியோட செயல்பாடு, பொருளாதார நிலைமை பொறுத்து ஏறும் இறங்கும். ஒரு கம்பெனியோட செயல்பாடு மற்றும் முன்னேற்றம் நல்லா இருந்தால் அந்த கம்பெனியோட பங்குகளை வாங்கலாம். அந்த கம்பெனியோட செயல்பாடு மற்றும் முன்னேற்றம் சரியில்லை என்றால் பங்குகளை வித்துடலாம். ஷேர் மார்க்கெட்டில் எப்படி முதலீடு பண்ணலான்னு பார்க்கலாம். ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபண்டமெண்டல் அனலிஸ், டெக்னிக்கல் அனலிஸ் இது மாதிரி நிறைய விஷயங்களை கற்றுக்கிட வேண்டி இருக்குது. கற்றுக்கிறதுக்கு அப்புறமா முதலீடு பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். பங்குச்சந்தை தொடர்பான வீடியோவை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.